பிரதேச செயலகம் தெல்லிப்பளை வடிகான வடக்கு இதில் தான் இப்போ இன்றைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. காணி நஷ்டஈடு அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அதனுடைய விளக்கம் படிவதுன்னு தெரியவில்லை. நம்ம சற்று நேரத்துக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட போகுது. ஃபுல்லாக என்ன கட்டம் அப்படின்னு சொல்லி வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு பார்த்து 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் ஆண்டில் இந்த தேதிகளில் விசாரணை நடைபெற்று உங்களுடைய விவரங்கள் பெறப்பட்டது. ஆனாலும் அந்த விவரங்களுக்கு அமைய உங்களிடம் இருந்த சொத்துக்கள் பற்றின ஒரு ஆதாரபூர்வமாக அந்த நேரத்தில் நிரூபிக்கிறதுக்கு எல்லாமே இருந்தது. அது நீங்கள் உங்களுக்கு கிணறு இருந்திருக்கும், வீடு இருந்திருக்கும், கட்டிடங்கள், கடைகள், நிறைய விடயங்கள் இருந்திருக்கும். சில பேர்கிட்ட காணி தனியாக இருந்திருக்கும், பல பேருக்கு பலவிதமான சொத்துக்கள் இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே இப்போ அடையாளம் காணப்படுற அளவில் இல்லாததுனால நட்டஈடு வழங்குவது வலவேஷன் டிபார்ட்மெண்டிடம் அந்த பெருமதியை கோரும்போது பிரச்சனை எழுந்தது. இரண்டா ஒரு காணிக்கு மாத்திரமாக இருந்தால் வெல்வேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்க கேட்ட மாதிரி ஒரு 10(1)A போகும். அதத்தான் கேட்கிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு தானே எங்களுக்கு நேர காலத்தில் வந்துட்டோம். இதோட 4வது மீட்டிங்கும் பாருங்க. 2022ஆம் ஆண்டு ஒரு பரப்புக்கு இந்த இடத்துல எவ்வளவு, இந்த இடத்துல எவ்வளவுன்னு சொல்லி வேல்யூவேஷன் பண்ணிட்டீங்களான்னு சொன்னா அடுத்த இமீடியட் மீட்டிங்கா கூப்பிடுவோம். நாங்க வார பிரச்சனை இல்லை, முதல்ல வேல்யூவேட் பண்ணி போட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கதையும் இல்லை. நீங்க அரசாங்க உத்தியோகத்தர் மாதிரி அரசாங்கம் சொல்றதே சொல்றீங்க, மினிஸ்ட்ரி சொல்றதே சொல்றீங்க. நம்ம பெரியவங்களே தெரியாது. வெளியிடப்பட்டாலும் அந்த செக்ஷன் 7 செய்தது 2022ஆம் ஆண்டு. அது செய்த கால பகுதியில் தான் காணிக்குரிய மதிப்பீடு எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய இந்த கருத்துக்களின் பின்னர் விலை மதிப்பீட்டு தினத்துக்கு நாங்கள் ஏற்கனவே தகவல் அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 2022ஆம் ஆண்டுக்குரிய காணியினுடைய மதிப்பீட்டை நாங்கள் மதிப்பீடு செய்து அந்த விவரங்களை அமைச்சுக்கு அனுப்பி உங்களுக்குரிய நட்டஈட்டை கொடுக்கக்கூடிய முயற்சி தான் இந்த நடவடிக்கை. இதுல நீங்கள் இது புது சில பேர் நான் சில பத்திரிகை அறிந்துள்ள மாதிரி இது புதிதாக இருக்குது. 1986ஆம் ஆண்டு ஏற்கனவே 1950ஆம் ஆண்டு முதற்கட்டமாக விமான நிலையத்துக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாங்கள இருக்கிறீங்க. அப்படிதான் ஐயா. அதில் அறிஞ்ச பின்னண்டு கிடக்கு. என்னென்னு சொன்னால் வணக்கம். என்னென்னு சொன்னால் நீங்கள் 2ஆம் தேதி வசாவலான் சந்தியில் போராட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் உங்களுடைய காணிக்கா போராடினீங்கள். அது பிரச்சனை, ஓகே, சந்தோஷம். அதை விட நீங்கள் 4ஆம் தேதி உங்களுக்கு பிரதேச செயலகத்தூடாக காணி இழப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் நீங்கள் நேற்று கலந்து கொண்ட நீங்கள் 4ஆம் தேதி உங்களுடைய நிலப்பாடுகள் இந்த மாதிரி உங்களுக்கு அதில் பயன்கள் கிடைச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க. அதாவது அதில் நடந்த விஷயங்கள் நிறைய சொல்லலாம்.
குறிப்பாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லினால் வசாவுலான் காணி தொடர்பான விஷயத்தை அரசாங்க அதிபர் கதைச்ச சந்தர்ப்பத்தில் அதாவது முரண்பட்ட மக்களுக்கும் அரசாங்க அதிபர் சொன்ன விஷயங்களுக்கும் சில வேளையில் விளங்காமல் இருக்கலாம். அது முரண்பட்ட விஷயமாக இருந்தது. என்ன காரணம்னு சொல்லினால் அவர் சொன்ன விஷயம் எனக்கு தெளியப்பட்டது என்னென்னு சொல்லினால் 1986 ஆண்டிலிருந்து 86 ஆண்டு அரசாங்கத்தால் அரசாங்க வர்த்தமானி ஊடாக காணி சுவீகரிக்கப்பட்டது. அதாவது மக்களுடைய காணி ஏர்போர்ட்டுக்காக சுவீகரிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொல்லினால் அதுக்கு பிற்பாடு அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம் 2022 ஆண்டு அளவில் அந்த காணி விற்கப்பட்டிருந்தால், அதாவது 1986 தொடக்கம் 2022 ஆண்டு அந்த காணி எந்த லெவலுக்கு விற்கப்பட்டதோ அந்த லெவலுக்கு தான் எங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையிலேயே எங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. என்ன காரணம்னு சொல்லிச்சினால் அந்த காணி 2022 சில வேளையில் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேர் விற்கப்பட்டிருக்கலாம். என்ன சொல்லிங்கன்னா அது விற்கப்பட்டபடியாக தான் அரசாங்க அதிபர் எங்களுக்கு அது தெளிவுபடுத்தினார். அப்படி விற்கப்பட்டிருக்கலாம். அப்படி விற்கப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பரப்பு இனி யார் இந்த காணி இராணுவம் விடுமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க சில நேரம் இப்படி செய்திருக்கலாம். இப்போ ஒரு 50 பேரப்பு 20 பேரப்பு 30 பேரப்பு அவியல் அது காணிக்காரர் விற்றுருக்கலாம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ஏன்னா அவங்க பரப்பு கூட தானே அவங்கள அந்த இதில் லெவலில் விற்றுருக்கலாம். அந்த லெவலில் பார்த்தால் எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ 2022 எங்களுக்கு நட்டம், காணிக்கான இழப்பீடு நட்டம். அந்த லெவலில் பார்த்தா எங்களுக்கு நட்டம். இப்போ நாங்கள் அதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போ வெலிவிஷன் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே அவர் சொன்னார், அரசாங்க அதிபர் சொன்னார் வெலிவிஷன் பார்க்கணும். வெலிவிஷன் பார்க்குறேன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வெலிவிஷன் பார்க்குறோம். நாங்கள் பொறுப்பான ஒரு நட்டை எடுத்து சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் ஒரு இப்போ காலத்தில் ஒரு ஏர்போர்ட்டோடு இருக்கிற காணி எத்தனை லட்சத்துக்கு போகும்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் எழுதி கொடுத்துனாங்க. இப்போ இது முரண்பாட்டு காரணத்துக்கு 86 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டுக்குள்ளே விற்கப்பட்ட காணிக்கு அதே பெறுமதியை தான் எங்களுக்கு இழப்பீடு தர போகிறாங்க. இப்போ அந்த இழப்பீடு எல்லா வசாவலான் மக்களும் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்குள்ள குழம்பினது காரணம், நாங்கள் கதைச்சதுக்கு காரணமே இந்த விஷயம்தான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நீங்கள் சுவீகரிக்க போறீங்க, அது சரி, காணி எங்களுக்கு தரப்போகிறதும் இல்லை, அது சரி. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இதுதான். இழப்பீடு நீங்கள் காணி தர விருப்பம்னா காணியை தாங்க, இழப்பீடு தர வேண்டிய சரியான தொகையை தாங்க. இதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் 1986 ஆண்டுலேருந்து 2022 ஆண்டுக்குள்ளே இடப்பட்ட காலப்பகுதியில் இந்த பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 2022 6வது 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு விற்றிருந்தால் அந்த இழப்பீடு எங்களுக்கு போதுமா? இல்லை தானே. அது வசாவலான் மக்களை அதை புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கு அந்த இழப்பீடு கிட்டத்தட்ட 10 லட்சம் ஒரு பரப்பு விற்றிருந்தால் அந்த 10 லட்சம் இழப்பீடு தான் எங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு வட்டி வரப்போகுதுன்னு சொன்னவர். அதாவது 86லேருந்து இப்போ அதாவது 2022க்குள்ளே வட்டியும் தரப்படுது. வட்டி எத்தனை அரசாங்கம் எத்தனை வீதம் போடும்? 10 வீதமா 50 வீதமா 3% எங்களுக்கு தெரியாது. அப்போ வெலிவிஷனை நீங்கள் அரசாங்க அதிபருக்கு நான் சொல்லி நீங்கள் வெலிவிஷனை போடுங்க. வெலிவிஷனை நீங்கள் போட்டுட்டு பிற்பாடு எங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த பரப்புக்கு இவ்வளோ காணி தான் எங்களால் தர முடியும், அரசாங்கத்தால் தர முடியும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு எங்களோட காணி தரலாமா இல்லையா, எங்களுக்கு காணி வேணுமா இல்லையன்றது முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வசாவலான் மக்களை தயவு செய்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 1986லேருந்து 2022க்குள்ளே விற்கப்பட்ட காணின்ற பெறுமதியை பார்த்து தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2026க்குரிய பெறுமதி கிடைக்காது, நாங்கள் போட்ட பெறுமதியும் கிடைக்காது. அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் எங்களுடைய குழப்பம். எங்களுக்கும் அரச அதிகாரிகளுக்கும் குழப்பம் இதான். நீங்கள் காணி சுவீகரித்தால் இந்த விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு அது அங்கே விற்கப்பட்டது 100 பேரப்போ 50 பேரப்போ 20 பேரப்போ எங்களுக்கு தெரியாது. அவங்க குறைஞ்ச விலையில் விற்றுருக்கலாம். இப்போ எங்களோட பெறுமதி எங்களுக்கு எவ்வளோ பெறுமதி அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க.